Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Xiaomi ஓட Level T Pro இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி இப்படி Xiaomi என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியால ஒன்னு லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிளும் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அங்கே லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்களும் சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் கிலும் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம்ஸோட தராங்க, 2 சிம் மட்டும் தான் போட முடியும், அண்ட் ஸ்பீக்கர் கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லோ டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது, அண்ட் இது பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் குல்லா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்திருக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேனல் அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பற்றியும் கரெக்ட் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.5 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி எல்இடி ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 2.2 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்து வந்திருக்காங்க. இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8Kல வீடியோ எடுத்துக்கலாம், அண்ட் 4Kல நீங்கள் EISல வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க, அண்ட் 120 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 120 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% வெறும் 17 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு ஒரு Xiaomi தரப்பில் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ஒரு 888 ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G சப்போர்ட் இருக்குது. இங்கே ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 660க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அல்டிமேட் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க, அண்ட் ஃபேஸர் லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒரு கவுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 204 கிராம் வெயிட். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP53க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷனுக்கான ப்ரூஃப் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFSோட 3.1 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆனால் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.